இது சித்தர்களோட வாக்கு. தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒருத்தன் தான் வந்து ஆட்சி செய்ய போறான். சி ஜோசப் விஜய் எனும் நான் ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கே இவ்வளோ விஷயங்கள் அவர் போராட வேண்டியதா இருக்கு. இந்த தருணத்துல இந்த 5 வருஷம் அவரால் ஒரு நிலையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுமா? பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். கண்டிப்பா சொர்க்கமான ஆட்சியை கொடுப்பாருன்ற நம்பிக்கை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதே தான் நானும் சொல்றேன். அது கண்டிப்பா இருக்கு. தமிழக மக்களோட அந்த ஒரு நம்பிக்கை வீணா போக ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இவருக்கு முன்னாடி வந்து அரசியல் ஆரம்பிச்சவங்க எவ்வளோ பேர், அவங்களால வந்து இன்னைக்கு ஒரு ஆட்சி உட்கார முடியலல்ல. அதே மாதிரி இவரை விட பெரிய ஆக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்களால கட்சி ஆரம்பிக்க முடியலல்ல. ஸோ இந்த நேரத்தில் இவர் வந்து இதை செய்யணுன்றது அவரோட அமைப்பு. தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் இவர் வந்து விஜய் மாமா அப்படின்னு பிள்ளைங்க இன்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா அவர் வந்து மதத்தை பார்க்கல, மக்களை தான் பார்க்குறாரு. கடைசியில் மக்கள் மனசை படிப்பார் பிடிப்பார். தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் ட்ரிஷா அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ளே பண்றாங்க இவரோட பாலிடிக்ஸ்ல. அவங்க தான் அடுத்து ஜெயலலிதா மாதிரி இவங்க வருவாங்க, இவர் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கொல்லிமலை கோபு சித்தர் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. இவர் ஆல்ரெடி 2024 வந்து விஜய் தான் அடுத்த முதலமைச்சராக வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து கணிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து விஜய் எப்படி வந்து இதை ஆட்சி அமைக்க போறாருன்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அது எப்படி நீங்கள் கணிச்சிங்க, அது எப்படி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சது, எப்படி நீங்கள் அது வீடியோ போட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த விஜய் பற்றின விஷயங்கள் தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி? நல்லா இருக்கேன். நீங்க கொல்லிமலை கோபு சித்தர் அப்படின்றதுக்காக இப்படிலாம் நீங்க வந்து இப்படிதான் நீங்க வரணுமா, இதுதான் உங்களோட அடையாளமா? அது ஒன்றும் இல்லைம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபு சித்தர் அப்படின்னா இப்படி தான் இருப்பார் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்காக இது வந்து இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற இடத்துல இப்போ நம்ம கோயிலில் போய் பூஜை பண்ணும்போது கொல்லிமலையில் இருக்கும்போதெல்லாம் நம்மளோட உருவமே வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறதுனால இப்படி வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்திருக்கு. சரி, நான் வந்து நெக்ஸ்ட் அதை பற்றின விஷயங்கள் கேள்வி கேட்கும் பொழுது இன்னும் டீட்டெயில்டாக உங்ககிட்ட விசாரிக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்ட்ரோலேயே சொன்னேன், 2024 நீங்கள் வந்து கணிச்சிட்டீங்க இந்த மாதிரி விஜய் தான் அடுத்த சிஎம்மாக வரப்போறாருன்னு. எல்லாரும் மாநாடு தொடங்கினதுக்கு அப்புறம் தான் விஜய் பற்றி பேச ஆரம்பிச்சு அந்த தருணத்தில் நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா, கணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதை எப்படி பண்ணீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லைம்மா. இப்போ மதுரை பஸ்ஸில் ஏறிட்டாங்க, ஏறி பாதி தூரம் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் வந்து மதுரைக்கு தான் வராரு, விஜய் வந்து திருச்சிக்கு தான் வராருன்னு வந்து யாரால வேணால் சொல்லிடலாம். ஆனால் அவர் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மதுரைக்கு தான் வராருன்னு சொல்லிட்டு கணிச்சு சொன்ன ஆள் நம்ம தான். ஸோ இது வந்து நம்ம சொல்கிறது கிடையாது. நம்ம சித்தர் வாக்கு, நம்ம குருநாதர் நம்மக்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து சொன்னது. அப்போ வந்து அவர் வந்து அப்போ தான் உறுப்பினர் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, சின்ன பசங்களை வச்சு ஏதோ பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாட்டில் நிறைய பேர் பேசுனாங்க. இன்னைக்கு வரலாம், அதாவது விஜய் நிமிஷம் வரைக்கும், ஆமாம், இன்னைக்கு வரலாம் அவர் வந்து நெகட்டிவாக பேசுறதுக்குன்னே ஒரு டீம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அன்னைக்கு அப்போ இன்னும் எப்படி பேசியிருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி பேசின நேரத்திலேயே நான் வந்து அடித்து சொன்னேன், விஜய் தான் 2026 ஆட்சி அமைப்பார் என்ன பாருங்க அப்படின்னு. எப்படி சொல்கிறீங்க? இது நான் சொல்ல, என்னோட குருநாதர் சொன்ன விஷயம். இது சித்தர்களோட வாக்கு. தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒருத்தன் தான் வந்து ஆட்சி செய்ய போகிறான், ஏற்கனவே இருக்கிற ஒரு பெரிய கட்சி ஒன்று செயல் இழக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அந்த தகவலை நான் அப்படியே சொன்னேன். சரி, இப்போ எனக்கு ஒரு விஷயம் கேள்வி கேட்கணும் ஐயா. நீங்கள் இப்போ வந்து என்னென்னா
தொடர்ந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்குமே, அவர் பதவி பிரமாணம் எடுக்கிற போற அந்த நிமிஷம் வரைக்குமே ஒருத்தர் கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதாவது பெரிய தலைவர்களாகட்டும் சரி, ஜேர்னலிஸ்ட் ஆகட்டும் சரி, எல்லா பெரிய பெரிய கட்சிகள்ல இருந்தவங்களும் அவருக்கு யாருக்குமே ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம எல்லாருமே அவருக்கு நெகட்டிவா, அவருக்கு அகைன்ஸ்டா தான் பேசியிருந்தாங்க. அவருக்கு இருக்கிற ஒரே பலம் வந்து மக்கள் பலம் தான். இதையும் தாண்டி இவ்வளவு நெகட்டிவிட்டி நடுவுல ஒருத்தர் எப்படி இவ்வளவு பாசிட்டிவா வர முடிஞ்சது ஐயா? அதாவது இந்த நெகட்டிவ் எல்லாமே சேர்ந்து அவரை வந்து பாசிட்டிவாக மாற்றிச்சு, அவ்வளோதான். ஏன்னா ஒருத்தரோட எண்ணங்களோட அலைகள் தான் வந்து அவரோட பாசிட்டிவான விஷயத்தை வந்து உருவாக்கும். கூட்டு பிரார்த்தனை வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம கோவிலில் போய் ஒரு சில விஷயத்த பூஜை பண்ணுறோம், கோயிலில் போய் வணங்குறோம். அது ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு 50 பேர் அந்த இடத்துல கூடியிருப்பான். அப்போ அந்த கூட்டு சேர்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனைக்கு உண்டான ரிசல்ட் அங்கேயே கிடைக்கும். ஸோ இன்னைக்கு தமிழக மக்கள் மொத்த பேருமே விஜய் தான் சிஎம்மா வரணும்னு குழந்தையிலேருந்து வயசானவங்க வரலும் ஒரு முடிவு பண்ணி அவருக்காக போராடினாங்க. சரி, இப்போ இந்த குழந்தைங்களை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்களே, இந்த குழந்தைங்க மனசுல நீங்க தப்பான ஒரு விதையை நீங்க விதைச்சிட்டீங்களே, இந்த குழந்தைங்க மனசுல இப்படி வந்து ஒரு ஆள் மனசுல ஒரு தப்பான ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்ததுனால அதுங்க மனசு பாதிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு அகைன்ஸ்டா பாக்குற ஒரு விஷயம் ஒரு பேர்ல கேஸ்லாம் போடப்பட்டதே ஐயா. குழந்தைங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? சாக்லேட் பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும். இந்த சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் குழந்தைங்களுக்கு வந்து உடம்புக்கு ஆகாதுன்றது பெற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா சாக்லேட் வாங்கி சாப்பிடு, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுன்னு? அதுக்கு பிடிச்ச விஷயம் பெற்றவங்க இல்லை. எந்த பெற்றவங்க வாங்கி கொடுத்தாங்க? அது இல்லை. குழந்தைக்கு பிடிச்ச விஷயம் சாக்லேட்டு ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு அடுத்த குழந்தைய பார்த்து கேட்டு சாப்பிடுது. ஸோ அதே மாதிரி குழந்தைக்கு பிடிச்ச விஷயம் தான் விஜய் மாமா ஆட்சி செய்யணுன்றது. ஸோ இது யாரும் சொல்லி கொடுத்து வரலை, பிள்ளைங்களுக்காக தோணுச்சு. விஜய் மாமா ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க, வீட்டில் டிவியில் பார்க்குறாங்க. ஸோ விஜய் மாமா இந்த இடத்துல வந்து நின்னா நல்லா இருக்கும், என் வீட்டு வாசலில் வந்து நின்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. அவர் வீட்டு வாசலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும், சிஎம் வந்து நம்ம வீட்டுக்கு வருவார் போல அப்படின்ற ஒரு ஆசையில பிள்ளைங்க வந்து விஜய் மாமாவுக்கு போடுங்க, விஜய் மாமாவுக்கு போடுங்க. நாங்க ஒருவேளை கோபு சித்தரும் விஜய் அவரோட தீவிர ரசிகரா இருப்பாரோ? நான் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், சம்பந்தமே கிடையாது. அதே மாதிரி விஜய் பத்தி எனக்கு அதை பத்திலாம் தெரியாது. இந்த விஷயத்துல வந்து விஜய் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தகவல் எனக்கு மேல இருக்கிறவங்க. நான் சொன்ன சத்தியமா அதே மாதிரி நடந்துச்சு. இதுல எந்த ஒரு உள்குத்தும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிக்கணுன்றதுக்காக நாங்கள் யாகம் செஞ்சோம். அதெல்லாம் எங்களோட சொந்த செலவு, சொந்த முயற்சி. ஏன்னா அவர் ஜெயிச்சோம், அவரால் ஆட்சி அமைக்க முடியல. ஸோ அதோட சூழ்நிலைகள் வந்து அவருக்கு தப்பாகவே போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்குண்டான யாகம் பண்ணோம். அது அன்னைக்கும் நான் சொன்னேன், நீங்கள் சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டார், ஆனால் ஆட்சி அமைக்க மாட்டார் போல இருக்கே. சத்தியமா அவர் தான் வருவார், அவர் தான் சிஎம் சீட்ல உட்காருவாருன்னு நான் அடிச்சு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு நடந்தது. சரி, இப்போ என்னன்னா, இப்போ இந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கே இவ்வளோ விஷயங்கள் அவர் போராட வேண்டியதா இருக்கு. இத்தனை பேரோட கட்சிகள் கிட்ட அவர் ஆதரவு திரட்ட வேண்டியதா இருக்கு. இந்த தருணத்துல இந்த 5 வருஷம் அவரால் ஒரு நிலையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுமா? இப்பவே இவ்வளோ போராட்டங்கள் இருக்கே, இந்த 5 வருஷத்துல இந்த திடீர்னு யாராவது கூட்டணியில இருக்கிறவங்க வெளியில வந்துட்டாங்கன்னா திருப்பியும் ஆட்சி நிலை இழந்துருமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கே ஐயா. பெரிய திமிங்கிலங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் களம். இந்த அரசியல் களத்தில் ஒரு சின்ன ஒரு சங்கரா மீன் வந்து துள்ளிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு இறையாகிறதுக்கு தான் அந்த சங்கரா மீன் வந்து இருக்கும். அது வந்து அந்த கடலையை வந்து அதை ஆட்சி செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி விஜய் வந்து வந்திருக்காரு. விஜயை பொறுத்த வரையிலும் சினிமாவில் வந்து பெரிய ஆள், சினிமாவில் திரையில் வந்து அவர் பெரிய ஆள். ஆனால் அரசியலில் வந்து அவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன், அவர் கற்றுக்குட்டி தான். ஆனால் இதை பற்றி கற்றுக்கிறதுக்கு எப்படி ஒரு வருஷம் ஆகும். ஆனால் இந்த ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் தடுமாற்றம், கொஞ்சம் யார் பேச்சு கேட்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குமே தவிர அடுத்த 4 வருஷம் கண்டிப்பாக சொர்க்கமான ஆட்சியை கொடுப்பாருன்ற நம்பிக்கை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதே தான் நானும் சொல்கிறேன், அது கண்டிப்பாக இருக்குது. தமிழக மக்களோட அந்த ஒரு நம்பிக்கை வீணா போகாது. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோவை நோட் பண்ணி வச்சுப்போம். திருப்பியும் உங்களை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பியும் கூப்பிட்டு நீங்க சொன்னீங்களே உங்ககிட்ட கேட்போம். அதே மாதிரிதான் இந்த 2004 நான் போட்ட வீடியோவை எல்லாருமே கேட்டாங்க, சரி அது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும்னு.
கண்டிப்பா நடக்கும். நான் அன்னைக்கும் அடிச்சு சொன்னேன், இன்னைக்கும் அடிச்சு சொன்னது நடந்துருச்சுல்ல. நடந்துடுச்சு. இன்னொன்னு சொல்லுங்க. ஆமாம்மா நான் என்கிட்ட ஆஃப்லைன்ல சொல்லுங்க. ஆமாம்மா நான் விஜயோட ரசிகர் தான். வெளில சொல்லாதம்மா அப்படின்னு வேணா சொல்லிடுங்க. நான் விஜய் பிடிக்கும், விஜய் ஆக்டிங் பிடிக்கும். ஆனா அதுக்காக அரசியல்ல வந்து அவர் எப்படி வருவாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா வருவாருன்னு வாய் சொல்லிச்சு, நடந்துருச்சு, அவ்வளவுதான். ஃபைன், ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா, விஜய் அடுத்த ஒரு 5 வருஷம் நிலையான ஒரு ஆட்சியும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க அப்படின்னு தான். கண்டிப்பா முழுசா ஆண்டு முடிப்பாரு, அது எனக்கு தெரியும். கண்டிப்பா நடக்கும். விஜய் அவர்கள் சிஎம்மா அவர் வந்து ஜாதக ரீதியா நாங்க பார்க்கறது தான். அவரோட ஜாதகம் நான் பார்த்தோமா, இல்லை நான் சோழி போட்டு பார்த்தோமா, இல்லை அவரோட நட்சத்திரத்தை வச்சு பார்த்தோமா அப்படின்னு சொல்றேன். அந்த ஜோதிடர்கள நான் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், பேட்டி எடுத்துட்டு இருக்கோம். நீங்க சித்தர் வாக்க வச்சு அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்க கணிச்சீங்க? உங்களுக்கு எப்படி அது தெரிஞ்சது? அம்மா ஒன்றும் இல்லை, 2024 அவர் வந்து ஆரம்பிச்சப்ப எந்த ஜோசியக்காரு, எந்த ஜாதகக்காரு, எந்த சோழி போட்டவங்க யாரை வேணா பாருங்க, விஜயால ஆட்சி அமைக்க முடியாது, விஜய் தமிழகத்தை ஆளுவாருன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, ஜாதகத்துல இருந்து அவங்க அப்பயே சொல்ல வேண்டியதானே? அதை அப்படி சொல்லவே இல்லை. யாருமே எல்லாமே நெகட்டிவாக தானே சொன்னாங்க. இதை உண்மையிலே அடிச்சு திருத்தமா சொன்ன ஒரே ஆள், ஆணித்தனமா சொன்ன ஒரே ஆள் நான் தான். இது நான் வந்து ஒரு இதுக்கு சான்றிதழ்லாம் இருக்கு, நான் சொன்னதுக்கு உண்டான ஆதாரம்லாம் இருக்கு. நான் போய் சொல்ல இல்ல, அது நாங்க நம்மளனால தான் நீங்க உங்களை வந்து கூப்பிட்டு சொல்றேன். நான் என்ன கேக்குறேன்னா, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? திடீர்னு நீங்க வந்து இல்ல இந்த சித்தர்கள், அதாவது நீங்களே வந்து இந்த மாதிரி ஒரு குருமாரா இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இந்த பாலிடிக்ஸ்லயும் இந்த சினிமாலையும் இன்ட்ரெஸ்ட் வந்தது? அது இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. அதாவது இப்போ நம்ம வந்து என்னோட குருநாதரை நினைச்சு நான் வந்து மாசத்துல 3 நாள் கம்பல்சரி மௌன விரதம் இருப்போம்மா. அவங்களுக்கு உண்டான பூஜைகள், அதாவது எப்படின்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும் இல்லை? அப்போ அந்த அந்த ஒரு வேளை சாப்பாடாவது கம்பல்சரி சாப்பிட்டாகணும். அப்போ தான் நம்ம வந்து மறுநாள் நம்ம வேலையை செய்ய முடியும். ஸோ அதுக்காக மாதத்தில் 3 நாள் கம்பல்சரி, அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, அந்த மாதிரி நாளில் எனக்கு என்னைக்கு வந்து அந்த அந்த யோசனை வருதோ அன்னைக்கு நான் மௌன விரதம் இருப்பேன். அன்னைக்கு என்னோட குருநாதருக்காக அவருக்கு மட்டுமே பூஜை பண்ணி அவர்கிட்ட மட்டுமே பேசுகிற அந்த நாட்கள். ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்ப அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நான் வந்து யாக்கோபு சித்தர், என் பேர் கோபு கண்ணன், என்னை வந்து யாக்கோபு சித்தரோட சீடன் நான். ஸோ அவரை வந்து நினச்சி நம்ம வந்து கும்பிடும்போது அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மக்கிட்ட சொல்லுவார். இப்போ இந்த மாதம் இதான் நடக்க போகுது, இந்த வருஷம் இதான் நடக்க போகுது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை நான் வந்து அதிகமாக வெளியே சொல்ல மாட்டேன். ஆனால் நானாக தைரியமாக வெளியே சொன்ன விஷயம் வந்து விஜய் மேட்ரு. ஸோ அது நடந்தது. அடடா, அப்போ வந்து இந்த மாதங்கள்ல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னுட்டு இந்த சித்தர் வாக்கு வந்து உங்களுக்கு சொன்னதுனால நீங்க அது மூலமா வந்து சொல்லியிருக்கீங்க இல்லையா? உண்மையாவே, ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னாம்மா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18 சித்தர்களில் வந்து கூடு விட்டு கூடு பாயக்கூடியவங்க எல்லாருமே. இதில் வந்து கூடு விட்டு கூடு பாயாத ஒரே சித்தர் வந்து யாக்கோபு சித்தர் தான். அவர் இங்கேருந்து துபாய்க்கு நடந்து போயிருக்காரு. அவர் வந்து தேவைன்னா அவர் வந்து இங்கேருந்து என் உடம்புலேருந்து உங்கள் உடம்புக்கு போகலாம், உங்கள் உடம்பு அப்படி போக மாட்டார். யாக்கோபு சித்தரோட ஒரு ஸ்பெஷல் அதுதான். அவர் நடந்தே போவார், நடந்தே வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சித்தர்னா அவர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சித்தர், அவரோட பேர் தான் எனக்கும் இருக்குது. அதனால அவரோட ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட வந்து பேசுவார். அதுதான் இன்னைக்கு இந்த இடத்துல என்னை வந்து உட்கார வச்சிருக்கு. அடடா, உண்மையே ரொம்ப கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ இந்த சித்தர் வழிபாட்டு முறையில அவர் இந்த விஜயை பத்தி ஏதாவது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை, கண்டிப்பாக. இது இப்போ கூட என்கிட்ட கேட்டாங்க, இன்னும் 2 சேனலில் சொல்லியிருக்கேன். அதுவும் வந்து போன வாரம் வந்து வந்திருக்கு. இவ்வளோ இழுபறியாக இருக்கே, கண்டிப்பாக நீங்கள் சொன்னது நடக்குமா, ஆட்சி அமைப்பாருன்னு சொன்னார். கண்டிப்பாக அமைப்பார். என்ன இழுபறியாக இருந்தாலும் யார் எந்த தடை கொடுத்தாலும் கண்டிப்பாக அவர் செய்வார். அவர் தான் சிஎம்னு அடித்து சொன்னேன். ஸோ அது எனக்கு வந்த தகவல். எனக்கு அமைப்பார் உட்காருவாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் உட்கார்ந்தாலும் சரி நின்னாலும் சரி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இன்னைக்கு வரல என்னை கூப்பிட்டு ஒருத்தன் ஒரு சால்வை கூட போட்டதில்லை. அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் அவரோட ரசிகர் சரியா? அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஆதாரத்தையும் எதிர்பார்த்து சொல்லலை. இப்போ இதை பார்ப்பாங்க, இதை பார்த்துட்டு வந்து இல்லை இவர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கோபு சித்தரை கூப்பிட்டாருன்னா, இல்லை அப்படி கூப்பிட்டு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு தேவையான அடுத்த விஷயமும் என்கிட்ட ஒன்று இருக்குது. அதை கண்டிப்பாக நான் அவருக்கு சொல்லுவேன். ஸோ அதுக்கு உண்டான நேரம் அவருக்கு எப்போ வருதோ எனக்கு தெரியல, வரும்போது கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ உங்களோட இது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த டைம் வரும்பொழுது தான் இந்த சித்தரோட வாக்கு கூட அவங்கள வந்து ரீச் ஆகும் அப்படின்றது தான் நீங்கள் சொல்ல வரீங்களா? ஆமாம், கண்டிப்பாம்மா. இப்போ இவருக்கு முன்னாடி வந்து அரசியல் ஆரம்பித்தவங்க எவ்வளோ பேர்,
அவங்களால வந்து இன்னைக்கு ஒரு ஆட்சி உட்கார முடியலல்ல. அதே மாதிரி இவரை விட பெரிய ஆக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்களால கட்சி ஆரம்பிக்க முடியலல்ல. ஸோ இந்த நேரத்தில் இவர் வந்து இதை செய்யணுன்றது அவரோட அமைப்பு. ஸோ அவர் ஜெயிக்கணும் அப்படின்றது கடவுளோட வாக்கு, ஆசீர்வாதம். இப்போ இந்த கடவுளோட கிருபைகள், சித்தர்களோட ஆசீர்வாதங்கள் தான் இன்னைக்கு விஜயை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இன்னைக்கு அவர் வந்து ஒரு சிஎம் ஆகிட்டாரு அப்படின்றது வந்து உண்மையாவே நீங்க பெருமை. உண்மையிலே யாருமே யோசிக்காத ஒரு விஷயமா, யாராலையுமே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம விஜய் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரும்பான்மையில் ஜெயிச்சு இன்னைக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ற ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. இது வந்து உண்மையில நல்ல விஷயம் தானே. யாருமே கடைசியா ஒரு கேள்வி கேட்கணும். விஜய் வந்து ஒரு கிறிஸ்டியன் இருந்தாலும் அவர் வந்து கோவிலுக்கு போறேன், தர்காக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து இது வரைக்கும் யாருமே ஒரு சிஎம் வந்து கிறிஸ்டியனா இருந்ததில்லை. சிஎம்மா கிறிஸ்டியன் வந்து கிறிஸ்டியனா ஒரு சிஎம் நமக்கு வந்திருக்காரு. இதனால இந்து மக்களுக்கு இங்க ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமோ? ஏன்னா இங்க ஆல்ரெடி பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுல முன்னாடி இருந்த திராவிட கட்சியான திமுக இருந்தது. இவரும் இப்ப அதே கொள்கையை தானே கொண்டு வராரு. அப்படி இருக்கும்பொழுது இன்னும் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் கேட்குற கேள்வியே தப்புமா. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மாமா மச்சான் கூப்பிடக்கூடியது எல்லாமே ஒரு இஸ்லாமிய நண்பர், கிறிஸ்தவ நண்பர், இந்து 3 பேரும் சேர்ந்து ஒன்றா டீ சாப்பிட்டு மாமா மச்சான் கூப்பிடக்கூடிய ஊர் தான் நம்ம நாடு, நம்ம தமிழ்நாடு. இந்த ஏதாவது வந்து அதாவது பிரியாணி வராதா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதாவது ரம்ஜான் பிரியாணி சாப்பிடாத இந்துவும் இல்லை, சரிங்களா? அது மாதிரி பலகாரம் சாப்பிடாத முஸ்லீமும் இல்லை, கிறிஸ்டினும் இல்லை. அது மாதிரி நம்ம வீட்டில் நம்ம குடும்பமாக சேர்ந்து எல்லாம் ஒன்றா படித்து ஒன்றா விளையாண்டு ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிற ஊர் தான் நம்ம தமிழ்நாடு. ஸோ யார் வந்தாலும் பரவாயில்ல. இவர் வந்து விஜய் மாமா அப்படின்னு பிள்ளைங்க இன்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா அவர் வந்து மதத்தை பார்க்கல, மக்களை தான் பார்க்குறாரு. கடைசியில் மக்கள் மனசை படிப்பார், பிடிப்பார், அது எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு பிடிச்சிட்டாரு. ஓகே, இன்னொரு ஒரு கேள்வி. இந்த ட்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு அவந்த ஒரு நம்மளை மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. நீங்க மறந்துடாதீங்க, நீங்க விஜயோட ரசிகர். அதனால ஒரு ரசிகரா இந்த பதில சொல்லுங்க. ட்ரிஷா அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ளே பண்ணுறாங்க இவரோட பாலிடிக்ஸில். அவங்க தான் அடுத்து ஜெயலலிதா மாதிரி இவங்க வருவாங்க, இவர் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு ஏதாவது உத்தரவு? இல்லைம்மா, இப்படி நடந்தால் நல்லது தானம்மா. இப்போ எம்ஜிஆர் வந்து இன்றைக்கும் அரசியல் தலைவர்களில் வந்து முதலமைச்சரில் வந்து மக்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சாமி படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமி அளவுக்கு வந்து எம்ஜிஆர் இருக்காங்க. அதே மாதிரி ஜெயலலிதா வந்து அந்த அம்மையார் வந்து இறக்கிறது வரலும் பெண்களோட மனசை பிடிச்சவங்க. இன்னைக்கு வரலும் அவங்கள மாதிரி வந்து யாராலுமே பெண்களை வந்து யோசித்து ஒரு ஆட்சி செய்ய முடியாது. ஏன்னா படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களை கூட மாதவிடாய் காலத்தில் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தாய்மார்கள் வந்து ஒரு ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஒரு மக்களை பற்றி பிடிச்சவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ அந்த ஆட்சி அமைஞ்சா நல்லது. திருச்சாவும் வரட்டுமே, அந்த மாதிரி ஒன்றும் தப்பு இல்லையே. மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக த்ரிஷா மாதிரி இன்னும் 100 த்ரிஷா வந்தாலும் தப்பு கிடையாது. விஜய் மாதிரி இன்னும் 100 விஜய் வந்தாலும் தப்பு கிடையாது. இதோட நான் இந்த கொஸ்டின்ஸை வந்து முடிச்சுக்கிறேன், இந்த இன்டர்வியூ முடிச்சுக்கிறேன். அது என்னன்னா, கோபு சித்தர் விஜய்க்கு மட்டும் ஃபேன் இல்லை, த்ரிஷாவோட தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்றதோட இந்த இன்டர்வியூவை நான் முடிச்சுக்கிறேன். எனிவே நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.